ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா குழந்தைங்கள, அதை அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு உடல் உறவு வச்சா அந்த ராசிக்கு அந்த அந்த பிறப்பில் பிறந்த அந்த ஏஜ் அட்டன் அந்த நேரத்தில் ஏஜ் அட்டன் ஆனவங்கள அவங்க ஜாதகப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இது சாத்தியமா இந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது? இதை நம்ம வெளிப்படையாக பேசினோம்னா இந்த விவாதம் வந்து பெரிய சர்ச்சைக்குரிய மாறிடும். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 14 வயசுலையோ 15 வயசுலையோ முதல்ல அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பிறகு அந்த பெண்ணு கூட சில சம்பிரதாய முறைப்படி பூஜைகள் வச்சு உடலுறவு வைக்கும் பொழுது இவங்க அடுத்த கட்ட நகர்வு, அரியணை ஏற, இல்லை வேற மாதிரி வேற விஷயங்கள் ஜாமராஜ்யம் படைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது அதர்வனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு 18 வயசு, ஆனால் மற்றவங்களுக்கு அது பிஏவாக தான் தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு யாருக்கு? ஏன் அங்கே இருக்கிற சிஎம் அப்படி வச்சுக்கிறாரு? ஏன் சின்ன பொண்ணா செக்ரட்டரி கேட்குறாங்க? நான் நிறைய விஷயங்களை இங்கே நான் வெளிப்படையாக பேச விரும்பலை. மூட நம்பிக்கையில் நிறைய குழந்தைங்க இதில் வந்து இழப்பு இருக்கு இல்லையா? எங்கள் சாஸ்திரத்தில் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அந்த முட்டாளங்களுக்கு தெரியும், காசு பணம் அரசியல் பலம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் புரியும் அப்படின்னு நான் நினச்சி உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன். பட் உலக பணக்காரர் முகேஷ் அம்பானி இருக்கார் இல்லைங்களா, அவர் கல்யாணம் பண்ணது யாரை? ஒரு நாட்டியம் ஆடுற ஒரு பெண். ஒரு உலக பணக்காரர் தன்னை மனைவியை ஏற்றுக்கிறதுக்கு கேட்ட உடனே நம்ம சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் வயசு நிறைய வித்தியாசம்னு சொல்லுவோம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ரிஹானா. இப்போ நம்ம கூட ஒரு விருந்தினர் வந்திருக்காரு. மலையாள மாந்திரிகர் என்என் சந்திரகுமார் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவர்கிட்ட நம்ம என்னன்னு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சில அரசியல்வாதிகள், நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, பட் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், உயிர் பலின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நான் இந்த ஒரு நேரத்தில் பிறந்தவங்க, இந்த பர்டிகுலர் இந்த ஏஜில் இருக்கிற குழந்தை, பச்சிலம் குழந்தை, வயசுக்கு வந்த பொண்ணு, அந்த அந்த குழந்தைங்களாம் உயிர் பலி கொடுத்தா சிஎம்மா ஆயிடலாம், ராஜ்யம் படைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து அது ப்ரூஃபோட என்கிட்ட கிடையாது, பட் ஜஸ்ட் நான் ஒரு கேள்விப்பட்ட விஷயங்கள். பட் உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த உயிர் பலின்றது ஒரு விஷயம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்க இருக்காங்களா? இப்போ ஒரு மால் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு பெருசாக ஒரு வியாபாரத்துக்காக பிஸ்னஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு உயிர் பலி வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உயிர் பலி அப்படின்றத சாத்தியமா? அந்த ஜாதகம், அந்த ஏஜ், அந்த மாதிரி ஆட்களை, அந்த குழந்தைங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவங்க சக்ஸஸ் வருவாங்களா? இந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. எந்த நம்பிக்கையும் கிடையாது, மூட நம்பிக்கை. பட் உங்கள் விஷயத்தில் உங்கள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? உயிர் பலி இது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? நரபலி வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனால் ஆதி காலத்தில் அது இருந்திருக்கு. மாந்திரிகத்தில் வந்து நரபலி இருந்திருக்கு. நரபலி விட்டு தன்னுடைய தொழில்களை வந்து அடுத்த கட்ட நகர்வு மிகப்பெரிய ஜாமராஜ்யத்தை படைச்சிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் லியோ படம். லியோ படத்தில் வந்து அந்த விஜயோட தங்கச்சை வந்து அந்த தன்னுடைய மகளை வந்து பலியிடுறதுக்கு ரெடி ஆகிடும். அவங்க அந்த தோளில் வந்து ரெடி பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு சோதிடர், அதில் வந்து வையாபுரி தான் ஃபாதர், அந்த கேரக்ட் பண்ணியிருப்பார். ஃபாதர் கேரக்ட் பண்ணியிருப்பார் வையாபுரி. அவர் போய் அங்கே சாதகமெல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி இந்த நட்சத்திரம், இந்த கண்ணு படைச்சவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க, உங்கள் மகளை நீ பலியிட்டீன்னா இந்த தொழிலில் நீ வேற மாதிரி போயிடலான்னு சொல்லுவாங்க. இது விஜய்க்கு தெரிஞ்சிடும். தங்கச்சியை வந்து காமந்து பண்ணுறது தான் அந்த கதையினுடைய கரு. லியோ படம். நரபலிங்கிறது உண்மைதான், ஆனால் இப்போ இல்லை, தடை பண்ணியாச்சு. நரபலிங்கிறது இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க ஒரு வேலையாக, கார் ஓட்டிட்டு போகிறீங்க, அதில் கூகுள் செட் பண்ணி போகிறீங்க மேப்பு பார்த்துக்கிட்டு, ஒரு திடீர்னு வேறு கால் வருது, அட்டன் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த கூகுள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 100 மீட்டரில் லெஃப்ட் எடுங்குது. நீங்கள் லெஃப்ட் எடுக்கலை, ஆனால் அடுத்த லெஃப்ட் வரும். சொல்கிற புரியுதா? நீங்கள் திருச்சி தான் உங்கள் இலக்கு, இந்த லெஃப்ட்டை நீங்கள் எடுக்கலை, ஆனால் அடுத்த லெஃப்ட் வந்துடும். ஆமாம். இப்போ நரபலி இட்டு பண்ணக்கூடிய பூஜைக்கு மாற்று பலிகள் இருக்கு. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. நரபலி இட்டு பண்ணக்கூடிய பூஜைக்கு மாற்று பலிகள் இருக்கு. ஓகே. திருச்சி தான் நம்மளுடைய இலக்கு. இந்த லெஃப்ட் எடுக்கல, நான் அடுத்த லெஃப்ட் வரப்போகுது. இப்போ நரபலி இட்டு பண்ணணும்னு சொல்லக்கூடிய இடத்துல ஊமத்தங்க பலியிடலாம், எலுமிச்சம்பழம் பலியிடலாம், சைவ முறையிலேயே எருமக்கிடா பலியிடலாம், பன்னி பலியிடலாம், ஆடு பலியிடலாம், சேவல் பலியிடலாம், ஓந்தம் பலியிடலாம், முயல் பலியிடலாம், குரங்கு பலியிடலாம், இன்னும் பல வகைகள் இருக்கு. வாழைத்தண்டு பலியிடலாம், எலுமிச்சம்பழம் பலியிடலாம், ஊமத்தங்க பலியிடலாம், பூசணிக்காய் பலியிடலாம்.
ஆனால் ஒரு ஆளை வெட்டி ஒரு மனிதனை அறுத்து தான் நரபலியிட்டு அந்த தொழிலை பண்ணணும், அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே. சரிங்களா? மாற்று ஏற்பாடு இருக்கு. ஓகே. அதே மாதிரி வயசுக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்க இல்லையா குழந்தைங்கள, அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு உடல் உறவு வச்சா, அந்த ராசிக்கு அந்த அந்த பிறப்புல பொறந்த அந்த ஏஜ் அட்டன் அந்த நேரத்துல ஏஜ் அட்டன் ஆனவங்கள, அந்த குழந்தைங்கள கூட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு உடல் உறவு வச்சா, அவங்க ஜாதகப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அது அரசியலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. உங்க சாஸ்திரப்படி உங்களுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா? எங்க சாஸ்திரத்துல இது இல்ல, இது இருக்கு அப்படின்ட்டு. இது சாத்தியமா? இந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டு இல்ல போயிட்டு இது இந்த மாதிரி வந்து விஷயங்கள் பண்றது? இத நம்ம வெளிப்படையா பேசினோம்னா, இந்த விவாதம் வந்து பெரிய சர்ச்சைக்குரிய மாறிடும். ஆனா ம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆமா. சரிங்களா? இப்ப மூடி இருக்கிற வரைக்கும் தான் மவுஸ். அது ம். ஓப்பன் பண்ணியாச்சுன்னா, அதுல எந்த விதமான மவுஸும் கிடையாது. இந்த டேபிள்ல ஒரு ஃபோன் இருக்கு. இத துணிய போட்டு நம்ம மூடிர்றோம். பார்க்குறவங்களுக்கு அது ஃபோனு தான்னு தெரியாது. அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள அந்த கவனம் பூரா அதுக்குள்ள தான் இருக்கும். அந்த துணிய எடுத்து அட போங்கய்யா வெறும் ஃபோன தான் இவ்வளவு நேரம் மூடி வச்சிருந்தீங்களா? சிதுக்குன்னு முடிஞ்சு போகும். அந்த டாபிக் வந்து ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா இந்த சம்பவம் வந்து ஊரறிஞ்ச ரகசியம். அப்படி வச்சுக்கலாம். எப்படி? ஊரறிஞ்ச ரகசியம். எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. இப்ப இங்க இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ம். அந்த திறன் ஆண்டவன் நமக்கு குடுக்கல. இங்க இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நீங்க மாறி மாறி கற்பனை பண்ண முடியுமே தவிர, இங்க இல்லாத ஒரு விஷயத்த நீங்க கற்பனையே பண்ண முடியாது. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னா, இங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இல்லாத ஒரு விஷயத்த உங்களால கேள்வியா கூட கேட்க முடியாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. 14 வயசுலயோ, 15 வயசுலயோ முதல்ல அந்த பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு பிறகு, அந்த பெண்ணு கூட சில சம்பிரதாய முறைப்படி பூஜைகள் வச்சு உடலுறவு வைக்கும் பொழுது, இவங்க அடுத்த கட்ட நகர்வு, அரியணை ஏற, இல்ல வேற மாதிரி, வேற வேற விஷயங்கள், ஜாமராஜ்யம் படைக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இது அதர்வனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஓ! எல்லாருக்கும் சாத்தியமா? சாத்தியம் இல்ல. ஓகே. எப்படிங்க? அது வந்து அம்மா, அப்பா கிட்ட பேசணும். அந்த பொண்ணுக்கு வேலை பல கோடி ரூபா குடுக்கணும். இது யாரால முடியும்? நெறைய செல்வந்தம் வேணும். நெறைய அரசியல் பொலிட்டீஷியன் பவர் வேணும். இது தெரிஞ்சா கூட எதிர்த்து நிக்க ஆள் இல்லாம இருக்கும். சரிங்களா? உங்கள நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கங்க. நீங்க எனக்கு நிகரான பலம் வாய்ந்த நீங்க. எல்லாத்துலயும் எனக்கு நிகரான நீங்கன்னா, நான் ஒண்ணு வெளியாக பார்ப்பேன். இல்ல உங்ககிட்ட சமாதானமா ஆக பார்ப்பேன். நீங்க பலவீனமா ஆனா மட்டும் தான், என்னுடைய போர்ஸ நான் அதிகமா காட்டுவேன். இப்ப 2 பேர் சண்டையிடுறாங்க. யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஒருத்தர் தோத்து தானே ஆகணும். ஆமா. நீங்க கேட்டது அதர்வனத்துல உண்டு. இந்த சம்பவம் நடந்திருக்கு. இத இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அது தெரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எஸ். ஊரறிஞ்ச ரகசியம். இது யாரும் வெளியில சொல்ல முடியாது. இத நம்ம விரிவா பேசுற அளவுக்கு இன்னும் நம்ம அது வேண்டான்னு வேறு. சரியா? அதையே நம்ம போய் கிளற வேணாம். ஆனா இது அதர்வனத்துல உண்டு. ஓலசுவடி, புக்குகளில இந்த மாரி ஒரு சம்பவங்கள் உண்டு. இதுல நெறைய படங்கள்ல காமிச்சிருக்காங்க. நெறைய இடங்கள்ல நடக்குது. இப்ப பெரிய பெரிய செல்வந்தர்கள் வந்து ஒரு பெரிய ஆபீஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு, 18 வயசு. ஆனா மத்தவங்களுக்கு அது பிஏவா தான் தெரியும். ம். ஆபீஸோட செக்ரட்டரி, இல்ல ஓனரோட செக்ரட்டரி, இல்ல மேனேஜரோட செக்ரட்டரின்னு தான் மத்தவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? வெளியில தான் தெரியும். ஏன் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் 40 வயசுல செக்ரட்டரி வச்சுக்க கூடாதா? 30 வயசுல வச்சுக்க கூடாதா? 55 வயசுல வச்சுக்க கூடாதா? ஏன் சின்ன பொண்ணா சூஸ் பண்றாரு அந்த ஓனரு? ஏன் அந்த மேனேஜர் அப்படி வச்சுக்கிறாரு? ஏன் அங்க இருக்கிற சிஎம் அப்படி வச்சுக்கிறாரு? ஏன் சின்ன பொண்ணா செக்ரட்டரி கேட்கறாங்க? அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ம். இப்ப ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு விளம்பரம் பார்க்குறோம். அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு இங்க முக்கியத்துவம். எந்த தொழிலா இருந்தாலும் அனுபவம். என்னங்க ஒரு கம்பெனிய நிர்வகிக்கிற ஒரு பிஎம்முக்கோ, ஒரு சிஎம்முக்கோ, ஒரு ஒரு ஓனருக்கோ கம்மியா எந்த அனுபவமுமே இல்ல. ஒரு சின்ன பொண்ணு படிப்பறிவு கம்மியா இருக்கும். ஒரு லேப்டாப் எதையோ குடுத்து தன்னுடைய ரூமுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அது வேலைக்காக இல்ல. கேட்டா செக்ரட்டரிம்பாங்க. பர்சனல் செக்ரட்டரிம்பாங்க. வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்களுக்கெல்லாம் கூட்டுக்கிட்டு போறாங்க. நான் நெறைய பார்த்துருக்கேன். ஆமா. நான் நெறைய விஷயங்கள இங்க நான் வெளிப்படையா பேச விரும்பல. சரிங்களா? அதர்வனத்துல இது உண்டு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சில பேர் இந்த மாதிரி பண்றாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எஃபெக்ட் ஆகுறாங்க. சில முட்டாளுங்க இது ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில நெறைய குழந்தைங்க இதுல வந்து இழப்பு இருக்கு இல்லையா? எங்க சாஸ்திரத்துல கிடையாது அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அந்த முட்டாளுங்களுக்கு தெரியும். காசு, பணம், அரசியல் பலம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் புரியும் அப்படின்னு நான் நினைச்சு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன். இல்ல. பட் இருக்குன்னு சொல்லும்போது, அது தொடருமோ? நீங்க சொல்றது மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்றீங்க. இது மறைக்கப்பட்டு சில விஷயங்கள் பண்ணா, நெறைய பொண்ணுங்கள் எஃபெக்ட் ஆகுமோ? அப்படின்ற ஒரு கவலை எனக்குள்ள இருக்கு. இல்ல, இல்ல. அப்படி ஒண்ணும் இல்ல. அதுல நம்ம உள்ள ஏன் நம்ம அது வேணாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா,
உலக பணக்காரர் முகேஷ் அம்பானி இருக்காரு இல்லைங்களா, ம். அவர் போய் ஒரு கோயிலில் நின்றுக்கிட்டு வித்தியாசமா சாமி கும்பிடுறாரு. கையை பிடி 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 ஆட்டி. நான் ஒரு கால் என்ன சொல்றேன்னா, முகேஷ் அம்பானி வந்து நொடிச்சே போறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருப்பாரு? இன்னும் ஒரு 100 வருஷம் வரைக்கும் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், தீர்க்காயுளோட அவர் இருக்கட்டும். கம்பெனியே லாஸ் ஆகுது, நொடிச்சு போகுது. சாப்பாட்டுக்கு சிரமப்படுவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல கார்ல போறதுக்கு கஷ்டப்படுவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி ஒன்றும் இருந்துட போறதில்ல. இல்ல. அவர் ஏங்க இந்த கோயிலுக்கு போய் இப்படி கையை ஆட்டிக்கிட்டு கண்ணை மேலே ஏத்திக்கிட்டு இறைவா இறைவா எனக்கு இன்னும் வேணும் வேணும்னு சொல்றாரா, இல்ல இருக்கிறதே என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்றாரா? ம். ஏதோ ஒரு விஷயம் அங்க இருக்கு. ஆமா. சரிங்களா? இத்தனைக்கும் அவர் கல்யாணம் பண்ணினது யார? ஒரு நாட்டியம் ஆடுற ஒரு பெண்மணி. அவங்க பணத்தை உயர்ந்தவங்க கிடையாது, வேற வேற விஷயத்துல உயர்ந்தவங்க கிடையாது, வேற வேற விஷயத்துலயும் உயர்ந்தவங்க கிடையாது. ஒண்ணு அழகு, நல்ல நடனம் ஆட தெரிஞ்சவங்க. இவர் அடிக்கடி அந்த நடனத்தை பார்க்கறதுக்கு தன்னுடைய ட்ரெஸ் அந்த டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக அந்த கிளப்புக்கு போற வழக்கம் உண்டு. ஒரு ம். உலக பணக்காரர் தன்னை மனைவியா ஏத்துக்கிறதுக்கு கேட்ட உடனே அந்த அம்மா சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் வயசு நிறைய வித்தியாசம்னு சொல்றாங்க. 2வது அட்லின்னு சொல்லி பம்பாயில மிகப்பெரிய வீடாம். 15,000 கோடிக்கு மேலேயே அந்த வீடு. கட்டியாச்சு. பால் காய்ச்சணும், ஓப்பன் பண்ணணும். சோதிடரை போய் கேட்குறாரு. 1 வருஷம் கழிச்சு நீங்க அங்க போனா தான் நல்லா இருக்கும். 1 வருஷம் பூட்டியே கிடந்துச்சுங்க. 600க்கும் மேற்பட்ட ஆளுங்க வேலை பார்க்குறாங்களாம். மேலே ஹெலிகாப்டரே 3 நாள் நிறுத்தலாமா. ஒரு சாதாரண சோதிடரோட வாக்க அவர் கேட்டாரு. இந்த அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த சோதிடர்ஸ் கொடுத்த ஐடியா தான். வயசுல கம்மி, நடனம் ஆடக்கூடியவங்க. அதுல சில உடன்பாடுகள், சில வேலை முறைகள், சில பூஜை முறைகள் இருந்துச்சு. உலக பணக்காரர் போய் கேட்கணும்னு என்ன வந்திருக்கு? அந்த தாம்பத்திய வாழ்க்கையில அந்த பெண்ணு கூட இணைஞ்சா சில விஷயங்கள் நடக்கும். நீ அடுத்த கட்ட நகர்வுக்கு போவ. அந்த நேரம் சியோ கம்பெனி வந்து நொடிப்புல இருந்துச்சு. ஏதோ ஒரு பிரச்சனையில. அப்ப நிறைய ஃபோன் எல்லாம் அதிகமா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 450க்கு, 300க்கு, 400க்கு ஃப்ரீ சிம் இதெல்லாம் குடுத்தாங்க. அப்புறம் திரும்ப அது டாப்புக்கு வந்துருச்சு. இப்படி ம். சில சூட்சமங்களும், சில விஷயங்களும் அதர்வனத்துல இருக்கு. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய முன்னணி நட்சத்திரங்கள் சோதிடத்தையும், அதர்வனத்தையும், மாந்திரீகத்தையும், ஆன்மீகத்தையும், கடவுளையும் நம்புறாங்க. பேய் பிசாசையும் நம்புறாங்க. ஓகே. சரிங்களா? ஆனால் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதுனால இது ஆணித்தரமான உண்மையா கூடாது. யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு. இத நம்ம சூப்பர் ஸ்டார் ஐயாவே சொல்லியிருக்காரு. ஆதி காலத்திலிருந்து சோதிடம் இருக்கு, மாந்திரிகம் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு. யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு. சரிங்களா? இப்ப என்என் சந்திரகுமார் கத்துறாருங்கிறதுனால உங்களுக்கு எதிரா நான் பேசிட முடியாதுல்ல. பேய் பிசாசு இருக்கான்னு. ஆனா யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நான் சொல்றதையும் சொல்லாம இருக்கிறதும், மக்கள் நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் அவங்களோட நம்ம திணிக்கவே இல்லைங்க. யாரையும் கட்டாயப்படுத்தல, திணிக்கல. அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ நம்புறியா? வா. நம்பலையா? ரியானா மேடத்துக்கு கூட போங்க. எனக்கு அதுல ஒண்ணும் ஆட்சேபணமே இல்ல. நான் முதல்லயே சொல்லிட்டேன். ஊர பார்த்து கூட நான் போய்க்கிறேன்னு. சரியா?